ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய திமிகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் அந்த மாதிரி பிரயாணம் பண்ணவர். 40 நாளைக்கு மேலே அப்படி தான் பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. 1.5 மாதம். மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா புதன் மட்டும் டக்குன்னு வந்துட்டுருப்பார். சூரியனோடையே ட்ராவல் பண்ணிட்டுருப்பார். கிட்டத்தட்ட சூரியனுக்கும் முன்னாடி கூட போயிடுவார். ஆனால் அடுத்தது சுக்கிர பகவான் 1 மாதம். ஆனால் இந்த செவ்வாய் பகவான் மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால 45 நாள் 46 நாள் கிட்டத்தட்ட 48 நாள் கூட இருப்பார். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் 11ஆம் தேதி, ஜூலை மாதம் 11ஆம் தேதி 11/7/2024 முதல் 25/8/2024 வரைக்கும் 46 நாட்கள் ரிஷபராசியில் அற்புதமாக பயணம் பண்ண போகிறார். இந்த ரிஷபராசியில் ஆல்ரெடி குரு பகவான் உட்காந்துட்டுருக்கார். குரு பகவானோட இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் சேர்ந்துடுறார். அதனாலே குருமங்கள யோகம் உண்டாடுறது. இப்போ இந்த செவ்வாய் பகவான் 11/7/2024 முதல் 24/7/2024 வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார். 25/7/2024 முதல் 14/8/2024 வரைக்கும் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அடுத்தபடியாக 15/8/2024 முதல் 25/8/2024 வரைக்கும் அவரோட நட்சத்திரமான, அதாவது செவ்வாய் பகவானின் நட்சத்திரமான மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார். இந்த மாதிரி பிரயாணம் பண்ணும்போது அவருக்கு பலன்கள் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். முதல்ல இந்த உலகம், அதாவது பாரத தேசம் நல்ல சுபிக்ஷமாக இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு சுபிக்ஷம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குருவும் ரிஷபராசி, செவ்வாய் பகவானும் ரிஷபராசியில் இருக்கிறதுனாலே எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக நிறைய பேருக்கு இந்த செவ்வாய் அப்படின்னாலே ஒரு நல்லது பண்ணப்படாது அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு தாட் இருக்குது. என்ன அப்படின்னா, செவ்வாயோ வெறும் வாயோ அப்படின்னு சொல்லி செவ்வாய்க்கிழமை ஏதாவது செஞ்சோம்னா ரொம்ப தப்பு, அது முன்னேற விடாது அப்படின்னு. கண்டிப்பாக அது கிடையாது. ஏன்னா செவ்வாய் மங்களக்காரகன், பூமிக்காரகன், பூமி பெற்றெடுத்த ஒரு அற்புதமான ஒரு குழந்தை. இந்த அங்காரக பகவான் செவ்வாய் அன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். எல்லா காரியங்களும் செய்யலாம். ஆனால் இப்போ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா முக்கியமானது எந்த கிரகம் நல்லா வேலை செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திர பகவான் தான். ஏன் சந்திர பகவான் அப்படிங்கிறோம் அப்படின்னா, மனோகாரகன், மனசுக்கே அவர் தான். இப்போ எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ நான் உங்களை பார்த்து ஒன்று சொல்லிகிட்டு இருக்கேன், ஆனால் என் மனசு எங்கேயோ போயின்னு இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தில் மூவிங் ஆகின்னு இருக்கும். அதேமாரி நீங்கள் கேட்டுன்னு இருப்பீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நாட்டம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் சந்திர பகவானால் தான் வரும். மனோகாரகன் தான். மற்ற எல்லா கிரகங்களும் ஒரே மாதிரி தான் கதிர்வீச்சிருக்கும். இந்த செவ்வாய் பகவான், புத பகவான் எல்லாருக்கும். ஆனால் இந்த சந்திர பகவான் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம மனசு அலப்பாஞ்சிகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம மனசில் செவ்வாய்க்கிழமை பண்ணுறது உச்சிதம் இல்லை அப்படின்னு முன்னோர்கள் எல்லாருமே சொல்லிட்டு வந்ததுனால அதை நம்ம பண்ணுறதில்லை. அதனால் எல்லோரோட விஷயத்துலையும் நான் சொல்லலை. மற்றபடி செவ்வாய் பகவான் உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வலிமையாக இருக்கோ, யாருக்கெல்லாம் ரொம்ப அதீதமான ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை ஒர்க் அவுட் ஆகும். ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஒரு வேலையை செய்யுங்க, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் நன்னா இருக்கணும், இருக்கிற இடம் நன்னா இருக்கணும். அதனால தான் செவ்வாய்க்கிழமை செய்கிறத டோட்டலாக அவாய்ட் பண்ணினா நல்ல காரியங்கள். எதுக்காக நல்ல காரியங்களை அவாய்ட் பண்ணினா? எப்போவுமே ஒன்றே ஒன்று பார்த்துக்கோங்க, இரவுன்னு இருந்தால் பகல், பகல் வந்துடுதுன்னா இரவு, இப்படி தான் மாறி அதுமாதிரி ஒன்று செய்யக்கூடாது அப்படின்னா அங்கே ஒன்று செய்யணும்.
நல்ல காரியங்கள் செய்யப்படாது, இந்த சுபகாரியங்கள் புதிய முயற்சிகள் இதெல்லாம் செய்யப்படாது செவ்வாய்க்கிழமை அப்படின்னா என்ன செய்யணும்? பூஜைகள், ஹோமங்கள், வழிபாடுகள் இதெல்லாம் செய்கிறது உச்சிதம். அதனால தான் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வச்சது. ஏன்னா செவ்வாய் இரத்தக்காரகன், உணர்ச்சிக்காரகன், உணர்ச்சி அதிகமாக இருக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தனியாக ஒரு எபிசோட் போடுறேன். அது உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிரம்ம முகூர்த்தங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர காரணம் தான் பிரம்ம முகூர்த்தம். இந்த செவ்வாய் உணர்ச்சிக்காரகன் அப்படிங்கிறதுனால செவ்வாய் பலமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆளுமை ஜாஸ்தியாக இருக்கும், அதிகார பலம் இருக்கும். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது ரிஷபராசியில் சுக்கிர பகவானின் இடத்துல பெயர்ச்சியாகி அவரோட சஞ்சாரம் எந்தெந்த கிரகங்கள் அப்படியே போகிறது, எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கிருத்திகை நட்சத்திரம் சூரியன், அடுத்தது ரோகிணி நட்சத்திரம் சந்திரன், அடுத்தது மிருகசீஷம் அவரோட சொந்த நட்சத்திரம். ஆக மூணுமே அவருக்கு நட்பு, சூரியன், சந்திரன், செவ்வாய். ஆக இந்த நட்பான கிரகங்களின் நட்சத்திர சாரத்தில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை எல்லாருக்குமே கொடுக்கும். அப்படின்னாலும் சில ராசிகளுக்கு அபரிமிதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களோட நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணுங்கோ. நிறைய பேர் பண்ணிட்டுருக்கீங்க, அது ரொம்ப பெரிய பாக்கியம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரியும், பரிகாரம் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு தெரியும். ஆக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, முக்கியமாக லைக் பண்ணுங்கோ. நீங்கள் கொடுக்குற லைக் எங்களுக்கு பெரிய உத்வேகம். நிறைய பேர் இந்த தினப்பலனில் நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாருமே எல்லா பதிவையுமே பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதே சமயம் உங்களுக்கு நிறைய புதுவிதமான ஒரு பதிவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்து ஒன்று ஒன்றா நீங்கள் பலன் அடையலாம், அடுத்தது பயன் அடையலாம். பலன் பயன் ரெண்டுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஆக இப்போ இந்த செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் இருக்கிற போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை கடகராசி நேயர்களே, இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்கனாலே இந்த கடகராசி நேயர்களுக்கு குறிப்பாக எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காகவே தான் இந்த செவ்வாய் பகவானே வரார். ஏன் உங்களுக்கு மட்டும் அப்படி? சாதாரண இந்த கடக லக்னமாகட்டும், கடக ராசி ஆகட்டும், பஞ்சமாதிபதி அவர் தாங்க, 5ஆம் இடத்து அதிபதி அவர் தான். 5ஆம் இடத்து அதிபதினாலே பெரிய விஷயம். பூர்வீக ஸ்தானாதிபதி, புண்ணிய ஸ்தானாதிபதி. போன ஜென்மத்தில் நீங்கள் என்னென்ன பண்ண புண்ணியமோ இப்போ நீங்கள் அவதாரம் எடுத்திருக்கீங்க இந்த பூமியில். அப்போ முருகனோட திருவருள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடக ராசி கடக லக்னம் அப்படின்னாலே அவங்களுக்கு குலதெய்வம் முருகனாக கூட இருப்பாங்க. 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் அப்படிங்கிற அவரே ஜீவனாதிபதி. உங்களுக்கு அவரே ஜீவனாதிபதி. உங்களுடைய ஜீவனை அற்புதமாக கொண்டு வர்றது செவ்வாய் தான். நீங்கள் செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபாடு பண்ணுங்க, வேறு ஒன்றுமே வேணாம். நீங்கள் டாப் மோஸ்ட்டாக வருவீங்க, உங்களோட கஷ்டங்கள்லாம் குறையும். இந்த 5-10 கூடைய அதிபதி செவ்வாய் பகவான் இது வரைக்கும் எங்கே இருந்தாருன்னா, இந்த ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்திலே ஆட்சி அமைச்சு உங்களோட உத்தியோகத்தில் பரபரப்பான ஒரு வேலையை கொடுத்தார். நேரங்காலம் தெரியாமல் ஒர்க் பண்ணல, டைமே தெரியல, வாட்ச் கையில் இருக்குது, டைம் பார்க்க முடியல, நேரம் அப்படி வேலை. அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா
பரபரப்பாக இருந்தீங்க, சுறுசுறுப்பாக இருந்தீங்க. சரி, எப்போவுமே உழைப்பு, கடின உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது. யாருக்குமே வீண் போச்சு, சரியாக ஒரு வருமானம் வரலை அப்படி இப்படின்னா அவங்களோட ஜனனகால ஜாதகத்தில் கிரகங்கள் பலவீனமாக இருப்பாங்க, தசாபுக்தி பலவீனமாக இருக்கும், பகை தசாநாதன் நடந்துட்டுருக்கும். அப்போ சில பரிகாரங்களை செஞ்சால் தான் முன்னேற்றம் கிடைக்கும். அப்போ அந்த ஜாதகம் பார்த்தா தான் தெரியும். ஆனால் முக்கால்வாசி நேயர்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். அப்போ இந்த ஜீவனஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு வேலையெல்லாம் நிறையா கொடுத்தார்ல, சரி ரைட். அப்போ அதுக்கு உண்டான ஒரு லாபம், வருமானம் வரணுமோ, அது இப்போ கிடைக்க போகிறது. ஏன்னா இந்த 5-10 அதிபதி செவ்வாய் இப்போ வரப்போகிற இடம் அற்புதமான இடம். இருந்த இடமும் அற்புதம். ஏன்னா 10ஆம் இடம் திக்பலம், செவ்வாயெலாம் இருக்கிறது திக்பலம். இப்போ 11ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப அற்புதம். அது திக்பலம், இது அற்புதம். போங்க. ஏன்னா இப்போ நீங்கள் கடினமான உழைப்பு இப்போ உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்கும், மனசில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். யாராவது நகை இதெல்லாம் அடமானம் வச்சுருந்தாலும் அதெல்லாம் மீட்கக்கூடிய ஒரு வருமானம் இப்போ கிடைக்கும். எல்லாத்தையும் எடுத்துருவீங்க. ஏன்னா செவ்வாய் வந்து எப்போவுமே அதான். அதுக்காகத்தான் செவ்வாய் ஹோரையில் கடனை அடைக்கணுங்கிறது. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை. நான் ஏற்கனவே தலைப்பில் என்ன சொன்னேன், செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடாதது என்ன, செய்யணுங்கிறது என்ன அப்படின்னு. அந்த மாதிரி செய்யணுங்கிறது இதான். இந்த செவ்வாய் ஹோரையில் கொண்டு போய் கடனை அடைங்க, நகையை மீட்டுக்கங்க. அந்த மாதிரிலாம் ஒரு லாபம் இப்போ கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதா இல்லையா பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அடித்து சொல்லுவேன். யார் அடிச்சுன்னு கேட்குறீங்களா? பேச்சுக்கு. இப்போ உத்தியோகத்தில் உயர்வுகள் கேட்டு விண்ணப்பித்திருக்கீங்க, இந்த அரசாங்கத்துறையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் கண்டிப்பாக இப்போ சக்ஸஸ் ஆகும், டக்குன்னு சேங்ஷன் ஆகும். அதேமாதிரி பதவி உயர்வு, இந்த மாதிரி இடமாற்றம் இதெல்லாம் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் வியாபாரம் சொல்லவே வேண்டாம். பரபரப்பாக இருந்தீங்கள, திக்பலமாக இருக்கும்போது, ஆட்சியில் இருக்கும்போது இப்போ உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கு வரும். தொழிலதிபர்கள் ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வருவீங்க. சில பேருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும். சில பேருக்கு வீடு, மனை, வாகனம், வண்டி இதெல்லாம் வாங்கிறதுக்கு நிறைய ஒரு பெரிய இது கிடைக்கும். அதேமாரி பொன் பொருள், ஆடை, ஆபரணம், வீட்டுக்கு தேவையானது இதெல்லாம் வாங்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் இப்போ கண்டிப்பாக கிடைக்கும். இந்த குரு மங்கள யோகம், அதாவது ஏற்கனவே இந்த லாபஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவான் இருந்துட்டு உங்கள் வீட்டில் ஏகப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டுருக்கார். ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். உடம்பில் ரொம்ப வியாதி இருந்தது, மனசில் குழப்பம் நிறையா இருந்தது, அதெல்லாம் நிறைய குறைஞ்சி இப்போ பரவாயில்லைங்கிற ஒரு லெவலுக்கு வந்திருக்கீங்க. ஏன் அஷ்டம ராசியில் சனி பகவான் இருக்கார், இப்போ வக்கரகதியில் இருக்கார். பட் அது கொஞ்சம் அதோட வேலையை காமிக்கும்ல, அதுக்கு தான் நவகிரகங்கள் 9 கிரகங்கள். ஸோ அவரால் கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குனாலும் அந்த பரிகாரங்களை சனீஸ்வர பகவானுக்கு பண்ண ஓரளவுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்துட்டு கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துட்டுருக்கார், இல்லைன்னு சொல்லவே முடியாது. சில பேருக்கு நகையெல்லாம் வாங்கியிருக்கீங்க, நிறைய பேருக்கு கடன் அடைச்சிருக்கீங்க, நிறைய பேருக்கு உத்தியோகத்தில் உயர்வுகள் வந்திருக்கு, தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரிலாம் அமைஞ்சுன்னு இருக்கு. இப்போ இந்த குருவோட செவ்வாய் இணைந்து குருமங்கள யோகத்தை பரிபூரணமாக உங்கள் ராசி கொடுக்க போகிறார், பரிபூரணமாக. அப்போ இந்த குருமங்கள யோகம் இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகிறது, பிடிச்சிக்கோங்க. இந்த 46 நாட்களும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்வை கண்டிப்பாக கிடைக்கும். 11/7/2024 முதல் 24/7/2024 வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக வரும், தனவரவு கண்டிப்பாக வரும். இந்த பழைய இன்சென்டிவ் அது இது எல்லாமே வரும். அதேமாரி சம்பளம் ஒரு 2 நாள் முன்னாடியே வந்துடும். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சிச்சுவேஷன் நிறைய கிடைக்கும். நிறைய பேர் உங்களுக்கு சில அனுகூலமான ஒரு வேலைகளையும் செஞ்சு கொடுப்பாங்க. அக்கம்பக்கத்தினர் ஆதரவு எல்லாமே கிடைக்கும், உற்றார் உறவினர்கள் ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும். அதேமாரி கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள். குடும்பத்தை அப்படியே அரவணைச்சுட்டு போகிறதுல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது, இப்போ இன்னும் அரவணைப்பீங்க. இந்த கோழி 10
10 கோழி குஞ்சு இருந்தால் கூட இந்த 10 கோழி குஞ்சையும் ஒரே இதில் அடைச்சிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ குடும்பத்துக்கு தேவையான சில பொருளையும் வாங்குவீங்க. சந்தோஷமான ஒரு குடும்பத்தை நீங்கள் இப்போ அனுபவிச்சுப்பீங்க. 25/7/2024 முதல் 14/8/2024 வரைக்கும் உங்களோட ராசிநாதன் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணுறார். இந்த நேரத்தில் மனசில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும். ஆமாங்க, குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சாச்சு, உத்தியோகம் நல்லபடியாக போயிட்டுருக்கு, தொழில் வியாபாரம் நல்லபடியாக போயிட்டுருக்கு, எல்லாமே பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது உடல் ஆரோக்கியமும் பரவாயில்ல, நல்லபடியாக இருக்குது, மருத்துவ செலவுகள் குறைஞ்சிருக்கு, ரைட் அப்படிங்கும்போது சந்தோஷம். அதேமாதிரி நீங்கள் எடுக்கிற காரியங்களும் இப்போ அற்புதமாக நிறைவேறும். 15/8/2024 முதல் 25/8/2024 வரைக்கும் 5-10 கூடிய அதிபதி, அதாவது அந்த செவ்வாய் பகவானோட சொந்த நட்சத்திர காலான மிருகசீரிஷ நட்சத்திர காலிலேயே இவர் பிரயாணம் பண்ண போகிறார். இப்போ உங்களோட தொழில் விருத்தி அடையிறதா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக விருத்தி அடையும். நீங்கள் எதிர்பாராத லாபம் வரும். லாபம் எப்படி வரும்? இப்போ சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கீங்க, டெய்லி ஒரு 1000 பேர் வந்துட்டு போவாங்க, அவ்வளோதான் அப்படின்னு உங்களோட கணக்கு. இந்த நேரத்தில் உங்களுக்கு 2000 பேர் வருவார். பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல், அற்புதமான வருமானம். அதேமாதிரி தொழில் வியாபாரம், உத்தியோகத்தில் நீங்கள் எப்போவோ போட்ட விதை இப்போ மரமாக வரப்போகிறது. எப்போவோ நீங்கள் யாருக்கோ ஒரு உதவி பண்ணியிருக்கீங்க, அந்த உதவி இப்போ உங்களுக்கு திரும்பி ஒரு பேருதவியாக கிடைக்கும். அதேமாரி குழந்தைகளின் மூலம் ஒரு சந்தோஷம் இருக்கும். அடுத்தபடியாக ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் நாட்டம் கொள்வீர்கள். அதுக்குண்டான ஒரு சில திட்டங்கள், குலதெய்வ பிரார்த்தனைகள் இதெல்லாம் நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா முருகப்பெருமான் வழிபாடு தான். செவ்வாயினாலே முருகன் தான். முருகனை நினைங்க, முருகப்பெருமானை நினச்சாலே போரும். முதல்ல என்ன நினைக்கணும்? முருகனை நினைக்கிறதுக்கு முன்னாடியே வேலை நினச்சிக்கோங்க. அதுவும் சக்தி வேலை நினச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. டக்குன்னு உங்களுக்கு எல்லாமே, ஏன்னா வேல்ங்கிறத விட சக்தி அதிகமாக உள்ளது சக்தி வேல். அப்போ அந்த சக்தி வேலோட அனுகிரகம் உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும். சக்தி வேல் முதல்ல வந்துடுவார், அடுத்து பின்னாடியே முருகன் வந்துடுவார், ஆட்டோமேட்டிக்காக உடனே வந்துடுவார். ஸோ முருகனோட அருள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். வேலுக்கு வழிபாடு பண்ணுங்கோ, முதல்ல வேலை தியானம் பண்ணுங்கோ, நேராக முருகன் கோயிலுக்கு போங்க, முருகன் சன்னதிக்கு போங்க, முதல்ல வேலை பாருங்கள். கண்டிப்பாக வச்சுருப்பார். எல்லா இடத்துலையும் வேலில் முருகன் எங்கேயுமே கிடையாது. தண்டம் வச்சுருப்பார் சில இடத்துல, பழனி இதெல்லாம். எல்லா கோவில்லையும் பார்த்திங்கன்னா வேல் இருக்கும், சக்தி வேல். கும்பிடுங்க, கும்பிட்டுட்டு முருகனோட காயத்ரி சொல்லுங்கள். இல்லையா கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்கள் தெரிஞ்சா. இல்லையா ஒன்றுமே தெரியாதுங்க, நான் அப்ராணிங்க, ரைட்டு. ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக. இந்த சரவண பவனுக்கு ஒரு இதுவே நிகரே கிடையாது, சொல்லுங்கள். அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த 46 நாட்களும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகிறார். ஏற்கனவே குரு அங்கே இருக்கார். கண்டிப்பாக ஒரு பெரிய இரட்டிப்பான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற போகிறீங்க. அந்த வகையில் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ண 46 நாட்களும் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.